கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்த செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். வருஷத்துடைய துவக்க மாதமாய் நாட்களாக இருக்கிற அப்படின்னால, அதனால் இந்த நாளைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவர் அடைக்கலமாய் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்குது. சரளவச்சமாவுடைய பாடல், அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அப்போ அநாதி தேவன் அப்படின்னா நேற்றுக்கு இன்னைக்கு அநாதி காலம் எல்லாம் சிருஷ்டிக்கப்படும் முன்பாகவே இருக்கிறவராக இருந்த தேவன், அநாதி தேவன் உங்களுக்கு நமக்கு அவர் அடைக்கலாம். இந்த புதிய ஆண்டில் அதை மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை மறக்கிறதுனால வருகிற பிரச்சனை தான் எல்லாம் வருது. அட்டாக் வர வரைக்கும் மரணம் கூட வந்துடுது. ஏன்னா வசனத்தை மறந்துடுறது. இந்த வசனத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறேன், அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம், அப்படி நித்திய எனக்கு ஆதாரம் சொல்லப்பட்ட வசனத்தை நமக்கு சொந்தமாக்கணும். அப்படி சொந்தமாக்கிட்டா நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர் செய்வார், துரத்துவார். நேற்று பார்த்தோம், நமக்கு பின்னாடி வருகிற பார்வோனையும் அப்படி சேனி அழித்து போடுவார். அப்போ முன்னாடி யார் பார்க்க அப்படின்னா அவர் தான். லேலுயா சோத்திர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. முன்னாடி அவர் போய் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன செய்வார், ஆண்டவர் வைப்பார். தாவீதை யார் ஏற்று நின்னா, கோலியாத் முன்னாடி நின்னவன், பின்னாடி கிடையாது. அப்போ அவர் பின்னாடி வர பிரச்சனையும் அவர் பார்த்துக்கிடுவார். யார், இயேசுநாதர். நமக்கு முன்னாடி மனிதன் வரலாம், மிருகத்தை போன்ற பிரச்சனை வரலாம், எத்தனை சூழ்நிலை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அநாதி தேவன் நமக்கு அடைக்கலாம், அப்படி நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அதனால் அவர் முன்னாடி போய் சத்துருக்கள் எல்லாம் நிச்சயம் துரத்தி விடுறார். ஓடு போகும். இப்போது உலகத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் யாராவது வரும்போது முன்னாடி போலீஸ் போய் அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக முன்னாடி போய் சத்துருக்களெல்லாம் என்ன செய்வார், அவர் துரத்தி ஓடு, இந்த பக்கத்தில் நிற்காத, ஓடு இந்த பக்கத்தில் நிற்காத அப்படி சொல்லி துரத்தி விடுகிற தேவன். பிரச்சனைகளை எல்லாம் துரத்துவார், போராட்டங்களை துரத்துவார், நிந்தைகளை ஓடு இந்த பக்கம் வராத, அவமானங்கள் என்ன செய்வார். நிச்சயமாக இந்த புத்தாண்டிலே அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற அப்படின்னாலே நமக்கு முன்னாடி போய் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. முன்னும் பின்னும் பிரச்சனை நெருக்கி நின்றாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோது கைவிடமாட்டார். யோபெல்லாம் நண்பர்கள் வந்து ஒரு ரவுண்டு கட்டி விளாஸ்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட பேசி கர்த்தர் என்ன செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்படாதீங்க. தாவீதுக்காக யுத்தம் பண்ணிடுறவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, தாவீதை ஏற்று குழியாத்துன்னா ஆண்டவர் கொடுத்த அடியில் ஸ்பாட்டு. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு முன்னாடியும் போய் முன்னாடி வருகிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்வார். காட் பிளஸ் யூ.